கும்பகோணம் அருகே விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர் 20 நாட்களாக வடியாத காரணத்தால் 25 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் எல்லாம் அழுகும் நிலையில் இருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கரன் இணைகிறார். பாஸ்கரன், நீர் வடியாததற்கு காரணம் என்ன? வடிகால் வசதி இல்லையா? எவ்வளவு இழப்பு ஏற்பட்டதா விவசாயிகள் சொல்றாங்க? கும்பகோணம் அருகே சோலையப்பன் தெருவில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த கரும்பு, வாழை மற்றும் தீவனப்புல் ஆகியவை சமீப கும்பகோணம் மற்றும் இதனை ஒட்டியுள்ள பெய்த பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக வயல்வெளியில் தண்ணீர் தேங்கி சூழ்ந்துள்ளது. இந்த வயல்வெளி பக்க அருகில் உள்ள வடிகால் வாய்க்கால் சரியானபடி தூர் வாரப்படாததால் தண்ணீர் வடியவில்லை என கூறப்படுகிறது. இந்த பயிர்கள் மூலம் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருக்கும் என கூறப்படுகிறது. பல்வேறு அமைப்புகள் மற்றும் விவசாயிகள் பொதுப்பணித்துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார்கள் கூறிய அடிப்படையில் அடுத்த ஓரிரு நாட்களில் தூர்வாரும் பணி துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.